என்னோட சேல் போஸ்ட் தான் இது. வந்து நம்மக்கிட்டே வந்து 2.5 years ஆனால் நீலாக்கான் இது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சூப்பராக வளர்த்து நிறைய பிரான்ச்சாக காமிச்சேனே அந்த பேட்சுக்கு முந்தின ஒரு 3 மாதம் அந்த மாதிரி உள்ள பேட்ச் தான். இதில் ஆக்சுவலி இந்த தொட்டியே டப்பா உடஞ்சி போச்சு. பாருங்கள், நான் இது பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெருசுங்க நீலாக்கான், நல்ல பெருசு நீலாக்கான். நல்ல பிரான்ச்சஸோட பெரிய பிளான்ட்டாகவே வளர்த்து கேட்பீங்கல்ல. இங்கே பாருங்கள், பிரான்ச்சஸ் இங்கே 2 வெடிச்சிருச்சா, அங்கே 2 வெடிச்சிருச்சா, இங்கே வந்துருச்சா. ஓகே, இது இனிமேல் நான் ரூட் ஸ்டாக் எடுத்து காமிக்கிறேன். அடுத்து இங்கே 2 வெடிச்சிருச்சு, இங்கே 2 வெடிச்சிருச்சு. சூப்பராக. ஓகே, இவங்க எல்லாமே என் கலெக்ஷனுக்காக பெருசாக நீலாக்கான் வச்சுக்கலாமே, ஒரு 20-30 நினச்சேன். நம்மக்கிட்ட எப்படி ஒரு 100 பிளான்ட்டு இந்த மாதிரி வந்து இருக்குது. நான் இந்த ஃபார்மில் இங்கே வந்து நான் இப்போ வந்தேன். சரி, ஓகே, இது 2 கொடுத்துடலான்னு டக்குன்னு தோணுச்சு. இன்றைக்கி ஒரு சேல் போடலாமேன்ட்டு அதனால் இது 2 இப்போ சேல் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் வேர் காமிக்கிறேன். சாரியான சூப்பர் காடக்ஸில் இப்படி ஒருத்தவன் கதக்களி ஆடிட்டுருக்கான். இப்படி ஒரு ஆள் பாருங்கள், வேர்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதான் சொல்லுவேன்ல, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பிளான்ட்டெல்லாம் எப்படின்னு பார்த்தா பொண்ணுங்க பெரிய பிள்ளையானோன்னு கடன்னு வளர ஆரம்பிப்பாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் வந்தவங்க தான். இனி நீங்கள் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு லெவலில் வளருவாங்க. அந்த குழந்தை திருமணத்தில் இருந்தாலும் மாறிட்டவங்க இவங்க. நான் அப்படி தான் புரிதல் வச்சுக்குவேன். என்னடா அது ஒரு லெவலுக்கு மேலே இப்படி க்ரோத்தா அப்படின்னு நினப்பேன். கிராஃப்ட்டு அந்த இது 2மே க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த இடமே ரிங்கே தெரியல பாருங்கள், தெரியுதுங்களா? கிராஃப்ட் பண்ண இடமும் அதுவும் பார்த்தா லுக் லைக் சீட் க்ரோன் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்ல மெச்சூர்ட் ஒன்.